தப்பான தொழில் பண்ற ஒரு பொண்ண ஒரு கலவரத்துல ஹீரோ சந்திக்கிறாரு. இந்த பொண்ணால நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க பண்ண ஒரு பெரிய சம்பவத்தால மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுமே இவங்கள தான் தேடிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான் அந்த பொண்ணு கூட வந்ததால ஹீரோ அந்த பொண்ணு மட்டுமே காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. இவர் இந்த பொண்ணு நல்ல முறையில பார்த்தாலுமே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பொண்ணோட தொழில காரணமா வச்சு வேற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பாக்குறாங்க. இந்த சமயத்துல நண்பர்களுக்காக இந்த பொண்ணை விடுவாரா, இந்த பொண்ணுக்காக நண்பர்களை விடுவாரா அப்படின்னு தெரியாம அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிச்சு யாருக்காக யாரை விட்டு கொடுத்தாரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க இந்த கதையை நீங்க ஃபுல்லா கேளுங்க. இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டினீங்கன்னா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஒரு சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அரசு அப்படின்றவன் போலீஸ் ஸ்டேஷனை ஹைஜாக் பண்றதுக்காக அவங்களோட டீமை வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஸ்டேஷனுக்குள்ள இதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க பயன்படுத்தின ஏகப்பட்ட துப்பாக்கிகள் அங்க வச்சிருக்காங்க. அது நம்ம கைக்கு கிடைச்சா நம்ம நினைச்சதை சாதிக்கலாம்னு அரசு அவங்க டீமும் நினைக்கிறாங்க. அரசோட டீம்லயே முக்கியமான ஆளு தான் தேவதாஸ். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. தாஸோட கூட்டாளிங்க மொத்தம் 3 பேர். இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற துப்பாக்கியை கைப்பற்ற பார்ப்பாங்க. அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரன் கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு யாரும் இல்லாத சமயத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷனையும் தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்து அங்க இருக்கிற மொத்த கண்ணையும் அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த சம்பவத்தை போலீஸ் டிபார்ட்மெண்ட் விசாரிக்கும் போதுதான் அரசா அப்படின்றவன் டீமை வச்சு இதை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. ஆயுதங்களை எடுக்க பாக்குறான், அவன் கண்டிப்பா நக்ஸலைட்டா தான் இருப்பானா அப்படின்னு போலீஸ்காரங்க ஒரு கெஸ் பண்றாங்க. ஆனா அந்த அரசுன்றவன் இதுக்கு முன்னாடியே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கான். இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான். இப்ப போலீஸ்காரங்களும் தனிப்படை அமைச்சு அந்த சம்பவத்துக்கு காரணமா இருந்தவங்களை தேட பாக்குறாங்க. இப்ப போலீஸ்காரங்களும் தனிப்படை ஒண்ணு அமைச்சு அந்த சம்பவத்துக்கு காரணமா இருந்தவங்களை தேடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் போலீஸ்காரங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், யாரோட வாழ்க்கையை வேணா கெடுக்கலன்ற ஒரு சம்பவமே நடக்குது. ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு அப்பா அம்மா தன்னோட பையனை ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தன்னோட சொந்த நிலங்களை வித்து 7 லட்சம் ரூபாய் பணத்தை அவர் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாரு. அந்த சமயம் பார்த்து ஒரு போலீஸ்காரன் இந்த பக்கமா உனக்கு என்னடா வேலை அப்படின்னு அந்த சின்ன பையனோட அப்பாவை பார்த்து கேட்கறான். அதுக்கு ஐயா என்னோட பையனை நான் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட நிலங்களை வித்து 7 லட்சம் பணத்தை நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இப்படி சொல்லும் போது பணத்தை பார்த்த உடனே அந்த போலீஸ்காரனோட மைண்ட் வேற மாதிரி மாறுது. உடனே அந்த போலீஸ்காரன் அந்த சின்ன பையனையும் அவங்க அம்மாவையும் அனுப்பி விட்டுட்டு அந்த பையனோட அப்பா கிட்ட ஏதோ விசாரிக்கிற மாதிரி பேசுவாரு. இந்த பக்கம் அந்த பையனும் அப்பா போலீஸ்காரர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப நேரம் ஆகியும் அப்பா வரலையேன்னு எங்க நின்று அந்த போலீஸ்காரங்க விசாரிச்சாங்களோ அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா போலீஸ்காரனும் இல்ல, அவங்க அப்பாவும் இல்ல. அப்போ சுத்தி முத்தி அப்பா அப்பான்னு கத்தும் போதுதான் தூரத்துல ஒரு ஓரமா அவங்க அப்பா கட்டிட்டு இருந்த துண்டு ரத்தக்கரையோட அங்க மிதந்துட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே பையனுக்கும் அம்மாக்கும் அப்படி ஒரு அதிர்ச்சி. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என் புருஷனை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா உன் புருஷனை நான் பார்க்கவே இல்லை, அவங்க வரவே இல்லைன்னு போலீஸ்காரங்க எல்லாருமே சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அவர் கையில 7 லட்சம் பணமும் வேற இருந்திருக்கு. இதனாலே போலீஸ்காரங்களை எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி காணாம போன அந்த ஆளோட குடும்பம் தாஸ் கிட்ட போய் உதவி கேட்கறாங்க. படிப்பு செலவுக்காக வச்சிருந்த பணத்தை அந்த போலீஸ்காரங்க எடுத்துக்கிட்டு என் புருஷனை என்ன பண்ணானுங்கன்னே தெரியல, என் புருஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு அந்த மனைவியும் தாஸ் கிட்ட போய் உதவி கேட்கறாங்க. படிப்பு விஷயம் அப்படின்றதுக்காகவே அந்த போலீஸ்காரனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தாஸ் சொல்றாரு. இப்ப அவரும் அவரோட டீம் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அந்த போலீஸ்காரனை ரவுண்ட் அப் பண்ணி அந்த பையனோட அப்பாவையும் அந்த பணத்தையும் என்னடா பண்ணீங்கன்னு தாஸ் கேட்கும் போதுதான் அந்த பணத்தை நான் செலவு பண்ணிட்டேன், அதோட அவனையும் நான் கொண்டுட்டேன்னு சொல்லும் போதுதான் தாஸுக்கு பயங்கரமா கோவம் வந்து கண் எடுத்து அந்த போலீஸ்காரனை சுட்டு கொலை பண்ணிடுறான். இன்னொரு விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்ச உடனே பயங்கர ஒரு பிளாக் மார்க் ஆகுது. அதோட இதுக்கு முன்னாடி அந்த தாஸ் டீம் போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணிருப்பாங்க. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டரே கொலை பண்ணிட்டானுங்க. இதுக்கப்புறம் இவங்க சும்மா விடக்கூடாதுன்னு டிபார்ட்மெண்ட் ஒரு தனிப்படை அவனை அமைச்சு இவங்க என்கவுண்டர் பண்ண பிளான் பண்றாங்க. தாஸும் போலீஸ்காரங்க நம்மள தீவிரமா தேடுறாங்க என்கவுண்டர் பண்றதுக்காக. இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு ஒரு இடத்துக்கு போய் தலைமறைவாகிறாரு. ஆனா அந்த பையனோட அப்பா இறந்ததாலேயோ அந்த பையனோட படிப்பு செலவுக்காக நான் உனக்கு பணம் தருவேன் அப்படின்னு தாஸ் அந்த பையன்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரு. அதுக்காகவே எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றதுக்காக தாஸ் அரசு கிட்ட பண உதவி கேட்டிருப்பாரு. ஒரு பக்கம் போலீஸ்காரங்க என்கவுண்டர் பண்ண காத்துட்டு இருக்காங்க, வெளியே வந்த ஆபத்து அப்படின்னு ஒரு லாட்ஜ்ல போய் தலைமறைவாயிருப்பாங்க. அந்த லாட்ஜுக்கு போன உடனே அங்க இருக்கிற ஓனர் இங்க பாருங்க அரசு சொன்னார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அங்க தங்க வைக்கிறேன், தேவையில்லாத எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, நீங்க பிரச்சனை பண்ற மாதிரியா இருந்தா இங்க இருந்து வெளியே போயிடுங்க அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷனை போடுறாரு அந்த லாட்ஜோட ஓனர். ஆனா நைட் ஆனா அந்த லாட்ஜ்ல ஒரு பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டில ஒரு பொண்ணு அழகா வந்து பாடிட்டு இருக்கும். தாஸ் அந்த பொண்ணு பாடுறத ரசிச்சு கேட்டுட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணு பாடிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் நோயின்னு கத்திட்டு இருப்பான். உடனே தாஸுக்கு கோவம் வந்து அந்த பொண்ணு தான் பாடிட்டு இருக்கல, ஏன்டா கத்துறன்னு பாட்டில் எடுத்து மண்டையை உடைச்சிருவாரு. அங்க சின்னதா ஒரு பிரச்சனை ஆகுது. இருந்தாலுமே தாஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தடுத்து நிறுத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லை நாங்க கூட்டிட்டு போயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்துறானுங்க. நடந்த அந்த பிரச்சனையில அந்த பாடிட்டு இருக்கிற பொண்ணு தாஸை கவனிக்க ஆரம்பிக்குது. தாஸ் அந்த பொண்ணு பின்னாடியே சுத்தி வரும்போதுதான் நீ எதுக்கு என் பின்னாடியே சுத்தி வர, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போதுதான் ஒன்னும் இல்ல உன்னை பார்த்து பேசணும் போல தோணுச்சு அதனாலதான் வந்த அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த பொண்ணோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். அதோட இந்த பொண்ணோட ஒரு மிகப்பெரிய ஆசையை எத்தனை நாள் தான் நான் பாடிட்டே இருக்கிறது, ஒரு நாள் ஆச்சு நான் பாடுறத வேடிக்கை பார்க்கணும் அப்படின்ற ஒரு தன்னோட ஆசையை சொல்றாங்க. அதுக்கு தாஸும் இதுல என்ன இருக்கு, நாளைக்கே வேற ஒரு பொண்ணை பாடுறத நீ வேடிக்கை பாரு, ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோ, நான் பாத்துக்கிற எந்த பிரச்சனையை வந்தாலும் நம்பிக்கை கொடுக்குறாரு. அந்த பொண்ணு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பொய்ய சொல்லி பாட்டு பாடாம வேற ஒரு பொண்ணை பாடிட்டு இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் அந்த லாட்ஜ்ல வேலை செய்யறவன் நோட் பண்றான். ஆனா அந்த தாஸ் மிரட்டினதால அவன் பயந்து அங்க இருந்து போயிடறான். இதனாலேயே அந்த பொண்ணுக்கு தாஸ் மேல ஒரு ஈர்ப்பு வருது. இவங்க 2 பேருமே நல்லா மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தாஸை பார்த்து நீ ஏன் அப்படி ஆனன்னு கேட்கும் போதுதான் சின்ன வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க, எங்க அம்மாவோட சாவுக்கு பழிய
வாங்க போய் நானும் இப்படி ஆயிட்டேன். எங்க அப்பங்காரன் எவ்வளவு சொன்னா நான் படின்னு. ஆனா நான் தான் கேட்கல. என் வாழ்க்கை சூழ்நிலை எனக்கு இங்க தள்ளிடுச்சு அப்படின்னு தன்னோட வாழ்க்கை வரலாறு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பாட்டு பாடுற பொண்ணு நான் சிங்கர் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு தான் சென்னைக்கு வந்தேன். ஆனா ஒருத்தனை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு 2 பேருமே அவங்களோட வாழ்க்கைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல இவங்க 2 பேத்துக்கு நடுவுல ஒரு புரிதலும் வருது. ஆனா மறுநாள் காலையில அந்த பாட்டு பாடுற பொண்ணு பொய் சொல்லிக்கிட்டு தாஸோட சப்போர்ட் மூலியமா நம்மளே எதிர்த்து பேசுது அப்படின்ற காரணத்துக்காகவே அந்த லாட்ஜ்ல வேலை செய்றவங்க எல்லாருமே அந்த ஓனரை கூட்டிட்டு வந்துட்டானுங்க. உடனே அந்த ஓனருக்கும் தாஸோட கேங்குக்கும் பயங்கர பிரச்சனை. ஏன்டா நீங்களே தலைமறைவா இருக்கீங்க, போனா போது உங்களுக்கு தங்க வச்சா எங்க ஆளுங்களே நீங்க மிரட்டீங்களா அப்படின்னு சண்டை நடக்குது. இந்த ஒரு விஷயம் தாஸுக்கு சுத்தமா பிடிக்கல. உடனே அடிதடி தான். உடனே அந்த லாட்ஜ் ஓனரை அடிச்சு பிரிச்சு மேஞ்சிடுறாரு. அப்பதான் அந்த லாட்ஜ் ஓனர் ஏன்டா டே என்ன அடிக்கிறீங்களா, இருடா இங்க இருக்கிற இடத்த நான் போலீஸ் கிட்ட மாட்டி கொடுக்குறேன் அப்படின்னு தாஸும் அவங்க டீமும் அந்த பிரச்சனைகளை சமாளிச்சு அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே லாட்ஜோட ஓனர் அந்த போலீஸ்காரங்களை கொலை பண்ணாம இங்க தான் இருக்கான் அப்படின்னு போலீஸ்காரங்களுக்கு துப்பு கொடுத்துறான். உடனே மொத்த டிபார்ட்மெண்ட்டும் அந்த லாட்ஜ்ல வந்து இறங்குது. போலீஸ்காரங்க வந்த உடனே தாஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா கடைசியா நம்பல அந்த பொண்ணு மட்டும் ஒரு டைம் பாத்துட்டு வந்துருன்னு அந்த பொண்ணை பார்க்க போறாரு. அந்த பொண்ணை பார்க்க போனதாலேயே போலீஸ்காரங்க ரவுண்ட் அப் பண்ணி தாஸ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்க நடந்த துப்பாக்கி சூட்ல தெரியாதனமா ஒரு குண்டு அந்த பொண்ணு மேல பட்டு அந்த பொண்ணு சாவுக்கு போராடிட்டு இருக்கு. ஆனா போலீஸ் நினைச்சா அந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம். இருந்தாலுமே அந்த பொண்ணை காப்பாத்தாம மறுபடியும் அந்த பொண்ணை சுட்டுறானுங்க. தாஸுக்கு தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை தன் கண்ணு மூடே சுட்டு கொண்டதால அவரால் அதை ஏத்துக்கவே முடியல. மிகப்பெரிய ஒரு வழியில இருக்காரு. இப்ப தாஸோட நண்பர்கள் எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. இப்ப தாஸ் மட்டும் தான் மாட்டிக்கிட்டாரு. அவரை அடின்னு அடிச்சு பிரிச்சு மேஞ்சா அந்த அரசன்றவன் எங்க இருக்கான், மத்த டீம் ஆளுங்க எங்க இருக்கான் அப்படின்ற உண்மையை வாங்கலான்னு போலீஸ்காரங்க தினமே அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. ஆனா நீ எவ்வளவு வேணா அடி, நான் வாயே திறக்க மாட்டேன்னு அமைதியாவே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ்காரங்களாலையும் எவ்வளவுதான் அடிச்சு பார்த்தாலும் ஒன்னும் பண்ண முடியல. தாஸ் என்கவுண்டரும் பண்ண முடியாது. ஏன்னா அவனை சுட்டுட்டா மத்த எவனையுமே பிடிக்க முடியாதுன்னு என்கவுண்டர் பண்ற மாதிரி பிளான் பண்ணி உண்மையை வாங்க பாக்குறானுங்க. ஆனா அந்த சமயத்துல தாஸ் போலீஸ்காரங்க கண்ணி எடுத்து எல்லாரையும் சுட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. தப்பிச்சு வந்த தாஸும் தன்னோட நண்பர்களை வந்து பார்த்தா அங்கதான் ஒரு சோகமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. தாஸோட நண்பர்களை மொத்தம் 3 பேரு, அதுல ஒருத்தனை போலீஸ்காரங்க என்கவுண்டர் பண்ணிட்டானுங்க. இந்த விஷயம் தாஸுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இதுக்கு காரணமா இருந்தவங்க மொத்தம் 2 பேர் தான். அந்த என்கவுண்டர் தனிப்படிக்கு ஹெட்டா இருக்கிற இன்ஸ்பெக்டர், அதோட நம்மள காட்டி கொடுத்த அந்த லாட்ஜோட ஓனர். இவங்க 2 பேரையுமே நம்ம சும்மா விடக்கூடாதா, கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்னு தாஸ் முடிவு பண்றாரு. ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த பையனோட படிப்பு செலவுக்காக முதல்ல நம்ம பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு அரசு கிட்ட போன் பண்ணி பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லுவாரு. அரசு அந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போய் அந்த பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த லாட்ஜோட ஓனர் ஒரு பிராத்தல் பண்ற இடத்துக்கு வருவான் அப்படின்ற ஒரு தகவல் தாஸுக்கும் அவங்க டீமுக்கும் தெரிய வருது. கல்யாண மண்டபத்துக்கு போய் அந்த பணத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த லாட்ஜோட ஓனரை போட்டு தள்ளணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. உடனே அந்த லாட்ஜுக்குள்ள இறங்குறாங்க, ஸ்கெட்ச போடுறாங்க. அப்பதான் அந்த பிராத்தல் பண்ற அந்த லாட்ஜ்ல சந்திரா அப்படின்ற ஒரு பொண்ணை தாஸ் பீட் பண்றாரு. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஏதோ ஒரு ஈர்ப்பு. ஏன்னா அந்த பொண்ணை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அந்த பாட்டு பாடின அந்த பொண்ணோட ஏதோ ஒரு சாயல் இவகிட்ட இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு பேச்சு கொடுக்குறாரு. அப்பதான் அந்த சந்திரான்ற ஒரு பொண்ணு 16 வருஷமா அந்த லாட்ஜுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறதாகவும் வெளியே எங்கேயுமே போல இங்க ரொம்பவே என்ன சித்திரவதை பண்றாங்கன்றத தன்னோட வாழ்க்கை நடந்த விஷயத்த அவ சொல்றான். ஆனா தாஸ் எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த லாட்ஜ் ஓனரை போட்டு தள்ளணும். உடனே அந்த லாட்ஜ் ஓனர் உள்ள வந்த பார்த்து பொருள் எடுத்து சரமாரியா வெட்டி சாய்கிறாரு. குறுக்க எவன் வந்தாலுமே எல்லாத்துக்கும் வெட்டுதான். அப்படி ஒரு ஆக்ரோஷமா தாஸ் மாறுறாரு. ஏன்னா அவனாலதான் தன்னோட நண்பனை இழந்துட்டோம் அப்படின்ற கோவம் இருக்கு. உடனே அந்த லாட்ஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே போட்டு தள்ளனதால அந்த லாட்ஜ்ல இருக்கிற எல்லா பெண்களும் வெளியே போறாங்க. அப்ப சந்திராவும் இதுக்கப்புறம் நீ சுதந்திரமா இருக்கலாம், யாரை நம்பி இருக்க தேவையில்ல, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போ அப்படின்னு தாஸ் சொல்லிடுறாரு. ஆனா அப்படி சொன்னாலுமே சந்திராக்கு எங்க போறதுனே தெரியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த லாட்ஜுக்குள்ளதான் இருக்கா, வெளி உலகமே அவளுக்கு தெரியாது, யாரை நம்பி போகணும்னு தெரியல. அப்பதான் எதுக்கும் கவலைப்படாத, நான் இங்க இருந்து ஒரு பத்திரமான இடத்துல உன்னை இறக்கி விடுறேன்னு சந்திராவை தன்னோட வண்டியில தாஸ் ஏத்திக்கிறாரு. ஆனா உன் நண்பர்களுக்கு சுத்தமா யாருக்குமே பிடிக்கல, எதிராக தேவையில்லாத வெள்ளம் பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு நம்ம கூட வந்தா நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை எவ்வளவு சொன்னாலுமே தாஸ் கேட்க மாட்டாரு. அவங்க பிளான் பண்ண மாதிரி இவங்களை போட்டு கொடுத்த லாட்ஜ் ஓனரையும் போட்டு தள்ளிட்டானுங்க. அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துக்கு போய் பணத்தை வாங்குறது தான் இப்ப வேலையே. இப்ப தாஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்திராவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த கல்யாண மண்டபத்துக்கு போய் பணத்தை வாங்க பாக்குறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து போலீஸ்காரங்க அரசை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான ஒண்ணு போடுறாங்க. அப்பதான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள யாரும் இல்லாத சமயமா பார்த்து உள்ள போகுது இங்க இருக்கிற துப்பாக்கிகளை எடுத்திருக்காங்க. அப்ப இங்க யாருமே இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப கண்டிப்பா இங்க இருக்கிற ஏதோ ஒரு போலீஸ்காரன் துப்பு கொடுத்திருப்பான் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. அந்த துப்பு கொடுத்த போலீஸ்காரனை கண்டுபிடிச்சு அரசு எங்க இருக்கான்ற விஷயத்த அந்த இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுக்கிறான். உடனே அரசை ரவுண்ட் அப் பண்ணி அடிச்சு அவங்க கூட்டாளிங்க எல்லாமே எங்கடா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அவங்க எல்லாருமே இந்த கல்யாண மண்டபத்துல பணம் வாங்குறதுக்காக போயிருக்காங்க, அவங்க போனா பிடிச்சலன்ற விஷயத்த அரசும் சொல்லிடுறான். அரசு நீ நிறைய தப்பு பண்ணிட்ட, இதுக்கப்புறமும் நீ உயிரோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அந்த இன்ஸ்பெக்டரும் அரசை போட்டு தள்ளிடுறான். இப்ப அந்த தனிப்படை போலீஸ் டீமோ தாஸ் அவங்க ஆளுங்க எல்லாருமே அந்த கல்யாண மண்டபத்தில் தான் இருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. உடனே கல்யாண மண்டபத்தை சுத்தி ரவுண்ட் அப் பண்றாங்க. அப்பதான் தாஸுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, நம்ம இருக்கிற இடம் போலீஸ்காரங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப கண்டிப்பா அரசு ஏதோ பண்ணிருப்பாங்க அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய வருது. உடனே இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு போலீஸ்காரங்களை பார்த்து கன் ஃபயர் பண்றாரு. இந்த பக்கம் போலீஸுக்கும் தாஸ் டீமுக்கும் 2 பேருமே மாறி மாறி துப்பாக்கி சூடு நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இருந்து தப்பிச்சா போகணுன்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனா சந்திராவை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்றாரு. கடைசியில போலீஸ்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னதான் தப்பிச்சாலுமே அவரால் ஒரு விஷயம் மட்டும் ஏத்துக்க முடியல. ஏன்னா எதுக்காக அவங்க கல்யாண மண்டபத்துக்கு வந்தாங்க? பணத்தை வாங்குறதுக்காக தான். பணத்தை வாங்கும்போது நடந்த அந்த துப்பாக்கி சண்டையில
பணத்தை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாருங்க. இதனால பணமும் அவங்க கிட்ட கிடையாது. இப்ப பணத்தை அந்த பையன்கிட்ட நான் எப்படி கொடுப்பேன்? அதோட அரசும் வேற செத்துட்டான். மறுபடியும் போனா போலீஸ்காரங்களும் வேற நம்மள கொலை பண்ணிடுவானுங்கன்னு இப்போ தாஸ் என்ன பண்றதுன்னே தெரியாம குழப்பத்துல இருக்காரு. அப்பதான் தாஸ் சோகமா இருக்கிற விஷயத்த சந்திரா நோட் பண்றா. தாஸுக்கு தேவை பணம். எதுக்காக? ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும். நல்ல விஷயத்துக்காக தாங்க அவன் பணம் கேட்கறான்னு, அந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சந்திரா ஒரு ஐடியா சொல்றாங்க. நான் தப்பான ஒரு தொழில் பண்ணதால இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தொழிலதிபர்கள் எல்லாமே என் கூட வந்து படுத்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் நான் பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்கிட்டு வர அப்படின்னு ஒரு தொழிலதிபரா பார்த்து எல்லார்கிட்டயும் நான் வந்துட்டேன், நீ மட்டும் பணத்தை கொடுக்கல நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு எல்லார்கிட்டயும் பிளாக்மெயில் பண்ணி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க சந்திரா. அதே சமயம் கடைசியில தாஸுக்கும் சந்திராவுக்கும் ஒரு கனெக்ஷன் வருது. பரவாயில்ல, அந்த பொண்ணு நமக்காக உதவி பண்றா. அதோட சந்திராவோட உயிரையும் சந்திராவோட வாழ்க்கையும் காப்பாத்தினது தாஸ் தான். அதனால கடைசி காலம் வரைக்கும் நான் தாஸுக்கு உண்மையா இருப்பான் அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. கடைசியா அந்த பையனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சந்திரா ஏற்பாடு பண்ணி ஓரளவுக்கு செத்துட்டாங்க. கடைசியா ஒரு சில பணம் தான் பேலன்ஸ் இருக்கு. அப்பதான் நான் ஒரே ஒரு ஆளை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சந்திரா கடைசியா ஒரு ஆளை மீட் பண்ண போறாங்க. போகும்போது கண்ணை எடுத்துட்டு போறாங்க. அப்படி யாரை பார்க்க போறாங்கன்னு பார்த்தா ஒரு டாக்டரை பார்க்க போறாங்க. இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அந்த டாக்டரை பணத்துக்காக போய் பார்க்க போயிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த டாக்டரை பார்த்த உடனே துப்பாக்கி எடுத்து சந்திரா அவனை போட்டு தள்ளிடுறாங்க. இதனால அந்த இடமே பரபரப்பாவது. தாஸுக்கு எதுவுமே புரியல, சந்திரா ஏன் அந்த டாக்டரை போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு. ஆனா சந்திரா டாக்டரை கொலை பண்ணதால உடனே இங்கிருந்து தப்பிச்சு ஆகணும், போலீஸ்காரங்களுக்கு விஷயம் தெரிய வந்திருக்கும் அப்படின்னு அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அப்பதான் போலீஸ்காரங்களுக்கு விஷயம் தெரியுது, இந்த தாஸோட கேங் வந்து ஒரு டாக்டரை சுட்டு கொலை பண்ணிருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த ஊரை விட்டு அவனுங்க தாண்டல, இந்த ஊரை சுத்தி செக் போஸ்ட் போடுங்கடா, கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டுவானுங்கடா அப்படின்னு போலீஸ்காரங்க ஒரு பிளான் பண்றாங்க. தாஸோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பயங்கர கோவம், எதுக்குடா சம்பந்தமே இல்லாம அந்த டாக்டரை கொலை பண்ணா, இப்ப போலீஸ்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் நம்ம தான் கொலை பண்ணோம் அப்படின்னு, நம்மள வேணும்னே தேடிட்டு வர போறானுங்க பாரு அப்படின்னு எல்லாருமே பயங்கர கோவத்துல இருக்காங்க. ஆனா தாஸ் மட்டும் ஒரு வார்த்தை கூட பேசல. எதுக்காக அந்த டாக்டரை கொலை பண்ணான்னு கேட்கும்போதுதான், நான் பிராத்தல் தொழில் பண்ணும்போது எதிர்பாராத விதமா நிறைய பெண்களுக்கு கர்ப்பம் ஆயிடுவாங்க, அந்த கர்ப்பத்தை தடுக்கிறதுக்காக பெண்களோட கர்ப்பப்பையை அந்த டாக்டர் எடுத்துருவான். ஏன் கர்ப்பப்பையை அந்த டாக்டர் எடுத்துட்டான், இதுக்கப்புறம் என்னால குழந்தையை பெத்துக்க முடியாது, என் வாழ்க்கை நாசமா போனதுக்கு அந்த டாக்டர் ஒரு காரணம் சொல்லி, அதனால தான் நான் வெடி கொண்டு சுட்டன்ற ஒரு விஷயத்த சந்திரா சொல்றாங்க. அப்பதான் தாஸுக்கு புரிய வருது, இவளுக்கு பின்னாடி இப்படி ஒரு வழி இருக்கா அப்படின்னு. சந்திரா நீ எதுக்கும் கவலைப்படாத, யாரும் உன்னை எது சொன்னாலும் பரவாயில்ல, உன்னை தப்பாவே பார்த்தாலும் உன்னை தப்பாவே பேசினாலும் உனக்காக நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. இப்ப ஊரை சுத்தி போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல, ஊரையும் தாண்ட முடியாது. அப்பதான் ஒரு குடோன்ல போய் ஒரு புருஷ பொண்டாட்டி இருப்பாங்க. அவங்கள மிரட்டி, நாங்க இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் இங்க தங்கிக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு தாஸ் அவங்க கேங் எல்லாருமே அந்த நைட்டு மட்டும் அங்க தங்கிக்கிறாங்க. நைட்டு தங்கிட்டு காலையில கிளம்பும் போது அந்த இடத்தோட ஓனர் இந்த மாதிரி ஆளுங்க எங்களை வந்து மிரட்டுறாங்க அப்படின்ற விஷயத்த போலீஸ்காரங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பான். தாஸும் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்கு நான் பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு திரும்பி வருவாரு. அப்ப கரெக்டா போலீஸ்காரங்களும் வந்து என்ட்ரி ஆகி தாஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல கூட தாஸோட ஃப்ரெண்ட்ஸும் சந்திரா எல்லாருமே தப்பிச்சிடறாங்க. நம்பாலும் மட்டும் தான் வேணும்னே போய் மாட்டிக்கிறாரு போல. என்ன பண்றது, உதவி பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு தப்பான ஒரு பார்வையில பாக்குறதுக்காக எல்லாருமே போட்டுதான் கொடுக்குறாங்க. உடனே சந்திராவால தாங்க முடியல, தாஸ் அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க, நம்ம எப்படியாச்சும் தாஸை காப்பாத்தியே ஆகணும்ன்ற விஷயத்த சொல்றா. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே தாஸை காப்பாற்ற முடியாது, போனா நம்ம தான் மாட்டிப்போன்ற விஷயத்த சொல்றாங்க. நண்பர்கள் ஓகே சொன்னாலும் அங்க இருக்கிற டிரைவர் மட்டும் ஓகே சொல்ல மாட்டாரு. அப்பதான் சந்திரா அந்த டிரைவரை பார்த்து, நீ மட்டும் தாஸை காப்பாத்துற உதவி பண்ணா நான் உங்களோட படுக்கிறன்ற விஷயத்த சொல்றாங்க. இந்த ஆஃபர் டிரைவருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. ஓகே இந்த டீல் நல்லா இருக்கு, வாங்க போய் நம்ம தாஸை காப்பாத்தும் அப்படின்னு ஸ்டேஷனை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணி வெடிகுண்ட்லாம் போட்டு கன் ஷாட்ல வச்சு தாஸை காப்பாத்துறாங்க. அப்பதான் எனக்காக சந்திரா இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கா, அதோட அவ உயிர் போனாதான் என் உயிர் போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவன் நம்புறான்றதுக்காகவே தாஸுக்கும் சந்திராவுக்கும் கனெக்ஷன் இன்னும் டீப் ஆகுது. ஆனா என்னதான் தாஸுக்கும் ஒரு சந்திராவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்தாலுமே அந்த டிரைவர் அடிக்கடி சந்திராவை நோண்டிட்டே இருக்கான். என்ன சந்திரா, தாஸை காப்பாத்தினா என் கூட வந்து படுக்கிறேன்னு சொன்ன, எல்லாரும் தூங்குன பார்த்து வரையா அப்படின்னு ஒரு மாதிரி தப்பா கேட்கறான். ஆனா இந்த விஷயம் தாஸுக்கு தெரிய வந்துருது. உடனே அந்த டிரைவரை கூப்பிட்டு மிரட்டுறான், இங்க பாரியா நீ எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கேன், தேவையில்லாதான் என் வாழ்க்கையில தலையிடாத, அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்னு மிரட்டும் போதுதான், ஏன்டா உங்களுக்கு நான் உதவி பண்ணா எங்கேயோ இருக்கிற பிராத்தல் தொழில் பண்ற ஒரு பொண்ணுக்காக என்னையே நீங்க எதிர்ப்பீங்களா, இந்த பொண்ணு பெரிய பத்தினி, இவளுக்காக வந்து இத்தனை பேர் சப்போர்ட் பண்றானுங்க, நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன்டா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே கோவத்தை வச்சிருக்கான். அப்பதான் மறுநாள் காலையில தாஸ் இருக்கிற இடத்த சுத்தி போலீஸ்காரங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. யாரா போட்டு கொடுத்துன்னு சொல்லி பார்த்தா அந்த டிரைவர் தான் போட்டு கொடுத்துருக்கான். இதாண்டா சமயம் அப்படின்னு போலீஸ்காரங்க எல்லாருமே கன் ஷாட் பண்ணி தாஸை ரவுண்ட் அப் பண்ண பாக்குறாங்க. ஆனா அங்க நடந்த ஒரு விபத்துல எதிர்பாராத விதமா தாஸோட இன்னொரு ஃப்ரெண்டு இறந்துறாரு. இந்த ஒரு விஷயம் மத்தவங்களால தாங்கவே முடியல. என்னோட இரண்டாவது நண்பனையும் நான் இறந்துட்டேன், இதுக்கப்புறம் எல்லாம் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு, இதுக்கு காரணமா இருந்தவன் எவனாதான் நான் தேடி போய் கொல்லுவேண்டா அப்படின்னு தாஸுக்கு கோவம் இன்னும் அதிகமாகுது. அதோட சந்திராவும் நம்மள கண்டிப்பா அந்த டிரைவர் தான் போட்டு கொடுத்திருப்பான், இவனை சும்மா விடக்கூடாதுன்னு துப்பாக்கி எடுத்து டிரைவரை சுட்டு கொலை பண்ணிடுறான். இப்போ போலீஸ்காரங்களுக்கு நடுவில் நடந்த துப்பாக்கி சூட்ல சந்திரா, தாஸ், இன்னொரு ஃப்ரெண்டு, இப்போ 3 பேர் தான் உயிரோட இருக்காங்க. இந்த 3 பேரோட ஒரே டார்கெட், இந்த தனிப்படை டிபார்ட்மெண்டோட ஹெட் நம்ம எப்படியாச்சும் போட்டு தள்ளணும், அதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையா வாழலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வேலை இருக்கு, இந்த பணத்தை எப்படியாச்சும் அந்த சின்ன பையன்கிட்ட கொடுத்தாகணும் அப்படின்னு தாஸ் முடிவு பண்றாரு. சந்திரா கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண அந்த பணத்தை அந்த பையன்கிட்ட கொடுத்தாதான் போலீஸ்காரங்க நான் சுட்டு கொண்டாலுமே நான் நிம்மதியா சாவன்ற விஷயத்த தாஸ் சொல்றாரு. உடனே அந்த பணத்தை அந்த சின்ன பையன்கிட்ட கொடுத்து, நீ நல்லா படுறா, எங்களை மாதிரி நீ ஆகிடக்கூடாது, உன் அப்பாவோட ஆசை நீ நல்லா படிக்கணும், அதை மட்டும் நீ நிறைவேற்றின அந்த பணத்தை அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு இதுக்கப்புறம் தான் சண்டைக்கே தயாராகிறாரு. நடந்த அந்த துப்பாக்கி சூட்ல ஒரே ஒரு போலீஸ்காரன் மட்டும் உயிருக்கு போராடி இருப்பான்.
அந்த போலீஸ்காரங்கிட்ட இங்க பாரு உன் மொத்த டீமுக்கும் நான் இங்க தான் இருக்கேன்ற தகவலை கொடுத்துரு, அவனுங்க வந்த பார்த்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற விஷயத்த தாஸ் சொல்றாரு. உடனே அந்த போலீஸ்காரன் கொடுத்த இன்ஃபர்மேஷனால மொத்த டீமுமே தாஸ் இருக்கிற இடத்த சுத்தி மறுபடியும் ரவுண்ட் அப் பண்றாங்க. இப்ப தாஸுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் பயங்கரமான துப்பாக்கி சூடு நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல வெடிகுண்டுலாம் போட்டு தாஸ் எல்லா போலீஸ்காரங்களையும் முடிச்சு கட்டுறாரு. கடைசியா இருக்கிறது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட் தான். அவனால தான் ஏகப்பட்ட பிரச்சனை. போலீஸ்காரங்க தப்பு பண்ணா மட்டும் எவனும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு சாமானிய மனுஷன் தப்பு பண்ணா ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு கோவத்தோடயே அந்த போலீஸ்காரனோட ஹெட்ட துப்பாக்கி விட்டு ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாரு. கடைசியா தன்னோட ஃப்ரெண்டு கிட்டயும் இதுக்கப்புறம் நீ என் கூட இருக்கிற தேவையில்ல, நானும் சந்திராவும் கண்காணாத ஒரு இடத்துக்கு போறோம், நீ உன்னோட வாழ்க்கையை பாத்துக்கோ, இதுக்கப்புறமாச்சும் நம்ம திருந்தி வாழுவாண்டா, அந்த துப்பாக்கி இந்த ரத்தம் சத்தம் எதுவுமே நம்ம இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். சந்திராவும் தாஸும் 2 பேருமே கண்காணாத ஒரு இடத்துக்கு போய் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதோட அந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. யாரெல்லாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்களோ அவங்களாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு எமோஜி ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை பேர் என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்றத நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். சின்ன வயசுல தன்னோட அம்மாவோட சாவுக்கு காரணமா இருந்தவங்கள பழிவாங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக புத்தகத்துக்கு பதிலா கத்தி எடுத்த தாஸ் தன்னோட வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை சந்திச்சு மக்களுக்காக உதவி பண்ணி கடைசியில சந்திரா அப்படின்ற ஒரு பொண்ணோட மறுபடியும் ஒரு வாழ்க்கையை அவர் ஆரம்பிக்க தயாராயிட்டாரு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். அந்த படத்தோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.